இந்த சூறாவுடைய பெயராக இருந்து கொண்டிருக்கின்றது. கணவான்களே, இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டத்தின் பிரகாரம் எந்த உணவை உண்பது ஹலால் என்பது சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் சொல்லி வருவான். அதாவது இன்னைக்கு சமூகத்துல 3 தரமான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று, கண்டதையும் சாப்பிடக்கூடியவர்கள். அவங்களுக்கு இதுதான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதாக கிடையாது. எல்லாத்தையுமே பன்றியை முதற்கொண்டு அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுவான். இதை எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு சமூகம். இன்னொன்று, அறவே அதாவது கறி மாமிசங்களை சாப்பிடாமல் வெறுமனே வெஜிடேரியன் காய்கறியை மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு சமூகம். இதுக்கு இடையில ஒரு சமூகம் இருக்கிறது, அதுதான் நம்முடைய சமூகமாக இருக்கிறது. இந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்பதாக சில நிபந்தனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறான் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் உணவிற்கும் உடல் அமைப்புகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, குணாதிசயங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. எதை சாப்பிடுகிறானோ அதற்கு ஏற்றாற் போல குணங்களும் மாறும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்திற்கு இதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும், இது அல்லாத மற்ற எதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே சொல்லி காட்டுவான் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, அதாவது ஒரு மாமிசம் ஒரு விலங்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த விலங்கை எப்படி அறுக்க வேண்டும் அந்த முறையை சொல்லி காட்டும். எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் விற்கிறதோ இதெல்லாம் நம்ம கண்ணில் தென்படுதோ அதையெல்லாம் மனித சமுதாயம் சாப்பிடக்கூடாது. மாறாக இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அறுக்கப்பட்ட பிராணியை தான் சாப்பிட வேண்டும். அதல்லாத எந்த பிராணியும் சாப்பிடக்கூடாது, தானாக சென்றதை சாப்பிடக்கூடாது என்பதால் அல்லாஹ் இந்த அத்தியாயங்களை சொல்லி காட்டுவான் சகோதரர்கள். அதாவது ஹலால்ங்கிற போர்டு போட்டுதான் மட்டும் போதும், உடனே நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, போய் உள்ள நுழைஞ்சிடறாங்க ஹோட்டல். 3 விஷயங்கள் கவனிக்கணும். முதல்ல, இந்த மாமிசம் இந்த கறி சாப்பிடக்கூடியதா, அல்லாஹ் இதெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறானா என்பதா முதல்ல யோசிக்கிறது, முதல்ல பார்க்கணும். இரண்டாவதாக, இது பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கப்பட்டதா என்பதாக பார்க்கணும். மூன்றாவதாக, ஆகுமாக்கப்பட்ட விலங்குகள்ல ஆகுமாக்கப்பட்ட கறிகள்ல சில கறிகளை சாப்பிடக்கூடாது என்பதாக அல்லாஹ் கருதியிருக்கிறான். உதாரணமாக, ஆட்டுல 7 விதமான பொருட்களை சாப்பிடக்கூடாது. இதை போய் சாப்பிடக்கூடாது, சிறுநீரை போய் சாப்பிடக்கூடாது, ரத்தம் சாப்பிடக்கூடாது என்பதாக 7 பொருட்களை சாப்பிடக்கூடாது என்பதாக அல்லாஹ் கருதியிருக்கிறான். அதையும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். சகோதரர்களே, இப்படி எல்லாம் ஷரியத்தில் சொல்லப்பட்டதற்கு பிரகாரம் நம்முடைய உணவுகளை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகள் இறைவனால் அங்கீகரிக்கப்படும், பிறகு செய்யப்படக்கூடிய துஆக்கள் இறைவனால் அங்கீகரிக்கப்படும். சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் அத்தியாயத்துல தொடர்ச்சியாக சுத்தங்களை பற்றி சொல்லி காட்டுவான். அதாவது ஒருவரை தொழுகைக்கு முன்னாடி ஒழு செய்ய வேண்டும், எப்படி ஒழு செய்வது என்ப சம்பந்தமான ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் சொல்லி காட்டுவான். அது மட்டுமல்ல, கணவன் மனைவிக்கு மத்தியில தாம்பத்தியம் ஏற்படுகிறது, அதன் காரணமாக குளிப்பு கடமை ஆகிவிடுகிறார்கள். இந்த குளிப்பு கடமையானவர்கள் எப்படி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான ஆயத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் சொல்லி காட்டுவான். மூன்றாவதாக, தண்ணீர் ஒருவருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அல்லது தண்ணீர் கிடைக்கவில்லை, அவர் என்ன செய்ய வேண்டும்? தயம்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தை தான் சொல்லி காட்டுவோம். ஒரு காய்ச்சல், அவர் காய்ச்சல் இருக்கும்போது தண்ணியை தொட முடியாது. நம்ம மக்கள் அந்த தயமத்தோட சட்டங்கள் தெரியாம இருக்கிறாங்க. இன்னொரு கூட நிறைய பேருக்கு தயமம் எப்படி செய்வது சட்டம் கூட புதுசாக தெரியாது. அதாவது காய்ச்சல் இருக்கு, ஒரு செய்ய முடியாது, அதனால தொழுகை விடுதலை என்பதாக நிறைய மக்கள் தொழுகையை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்கள், தயமம் எப்படி செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமான ஆயத்துகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் சொல்லி காட்டுவோம். அது மட்டுமல்ல, முக்கியமான ஒரு சம்பவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுவான். மனித சமூகம் இறந்து விட்டால் அந்த இறந்த உடலை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை 2 காட்சிகளின் மூலமாக அல்லாஹ் இந்த
இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்தால் சகோதரர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இரு மகன்கள் காபில் ஹாபில் என்று சொல்லக்கூடியவர்கள். அதுல காபில் ஹாபில் மீது பொறாமைப்பட்டு அந்த ஹாபிலான சகோதரை கொலை செய்து விடுகிறார். கொலை செய்ததன் காரணமாக அந்த ஜனாசாவை, அந்த உடலை தன்னுடைய தோளை சுமந்து கொண்டு என்ன செய்வது என்பது தெரியாம அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 காக்கைகளை அனுப்பி வைத்து அந்த காக்கை ஒரு சண்டை போட்டு அதுல ஒரு காக்கை இறந்துவிட இன்னொரு காக்கா மண்ணை தோண்டி அதை இறந்து போன காக்காவை உள்ள வச்சு அடக்கம் செய்வதை இந்த காபில் பார்த்துவிட்டு, ஓ இப்படிதான் அடக்கம் செய்ய வேண்டுமா என்பதாக காக்காவிடமிருந்து அந்த கல்வியை பெற்றுக்கொண்டு முதலாக அடக்கம் செய்வது எப்படி என்பதை தெரிந்து அடக்கம் செய்தான் என்பதாக அல்லாஹ் இதே அத்தியாயத்தை நான் சொல்லி வருகிறான். இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு சூறாவிலும் இருக்கின்றது. அதனால நாம இந்த ரமலானுடைய மாதத்துல நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் வீணான முறையில் கழிக்காம நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருவிருத்தை வழங்கியிருக்கிறான். அந்த வேதத்தை தர்ஜுமா டிரான்ஸ்லேட்டுடன் படிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயமாக புரியும். நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு உண்டான ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான்.